Okay, now you can listen. எனக்கு இருந்த விஷயம் முதல்ல சொல்கிறேன். ஐ ஹேட் அ ப்ராப்ளம் கோல்டு ஓசிடி. யாருக்கு தெரியுமா அது? ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். நம்ம பிரெயினுக்குள்ள நம்ம நீங்க சொல்ல மாதிரி இவருக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னது இல்லைம்மா அது சொல்லுங்க. என்ன இல்லை ஓசிடினா ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். நம்ம பிரெயினுக்குள்ள செரோட்டோனின் லெவல் கம்மியாகும்போது யூ வில் டு திங்க் டூ மச். இப்போ நான் சொல்லுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட பேனை நினச்சிருக்கேன். பென் நாங்கள் இது இந்த டேபிள் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் யாராவது வந்துட்டு இது இங்கே போட்டேன்னா ஐ டோன்ட் லைக் இங்கே வை கரெக்டாக இங்கே போடு. எனக்கு அது இன்டென்ஸ் லெவல் தருது. இன்டென்ஸ் இப்போ அது நம்ம டீச் பண்ணுற டைமில் யாராவது வேறு எது விஷயம் சொல்லலாம் எனக்கு பிடில பிளாஸ்டிங் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஐ அண்டர்ஸ்டுட். நான் அவர் என்ன வெளிப்படுத்தி வெளியே போடுவாங்க. ஐ வில் லூஸ் மை ஜாப். ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு ஐ எம் டீச்சர். ஐ டிடன்ட் டோல்டு மேபி ஐ டோல்டு யூ அதான் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி. ஸோ இப்போது ஓகே தான் ரொம்ப டைம் முன்னாடிலாம் இன்டென்ஸ் ஹீட் தான் பிரெயினில். ஒரே விஷயத்தை பற்றி 10 தடவை நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டேன்னா ரிப்பீட்டாக ஐ வில் ஷவுட் அட் யூ. இதுதான் பிரச்சனை. இன்டென்ஸ் ப்ரெஷர் அது எனக்கு முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்லை. ஸோ ஐ ஹேவ் டு மேனேஜ் இட் பிகாஸ் பிரம்மி வில் இம்ப்ரூவ் 4 திங்ஸ் இன் த பிரெயின். 4 குட் குவாலிட்டி ஹார்மோன்ஸ் க்ரியேட் பண்ணும். செரோட்டோனின், டோபமின், endorphins and melatonin. Melatonin is the hormone that provides sleep. നമുക്ക് നല്ല തൂക്കം കഴിയും, സ്ട്രെസ് കമ്മിയായിടും, ആങ്സൈറ്റി ഡിപ്രഷൻ ലെവൽസ് ഇതെല്ലാം കമ്മിയായിടും, ഓവർ തിങ്കിങ് കമ്മിയായിടും. വേറൊരു പെരിയ ഡിസീസ് இருக்குது ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லுவோம். அது போயிடும். ADHD உங்களுக்கு அட்டென்ஷன் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் போயிடும். ADHD தெரியுமா? குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக இருக்கிற விஷயம் தான். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது நல்லதில்லை. குழந்தைகள் அது காமன் தான், ஒரு 5-6 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் அது நல்லதில்லை. இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல் தான் இருந்தது. பட் 2017 இதை பற்றி ரிசர்ச் பண்ணி லித்துவானியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் தான் முக்கியம். இந்த பிரம்மி நம்ம ஒரு ஆள் கண்டிப்பாக யூஸ் பண்ணினா ஒரு 4-5 months 6 months ரெகுலர் யூஸ் பண்ணால் அந்த பிரெயினில் ஒரு டிசீஸ் வர சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். அது பேர் உங்களுக்கு தெரியும், மேபி அல்சைமர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அல்சைமர்ஸ் தட் மீன்ஸ் வில் ஃபோர்கெட் எவ்ரி திங். இந்த ஒரு டிசீஸுக்கு க்யூர் இல்லை, ஆனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் அவர் கண்டுபிடிச்சது. இது ஒரு கண்டென்ட் இருக்குது பேக்கோசைடுன்னு சொல்லிட்டு. இட் வில் டேக் ஹவர்ஸ், தட்ஸ் வை ஐ அம் ஸ்கிப்பிங் இட். பேக்கோசைடுன்னு கண்டென்ட் இருக்குது. அது பிரெயினில் வந்துன்னா அமிலாய்ட் பீட்டா அந்த ஒரு பிளாக் இருக்குது. அதனால தான் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வருது. அது வர சான்ஸ் கம்மியாயிடும். ஸோ வி ஹாவ் அ சான்ஸ் டு ப்ரிவென்ட் இட், ஹை சான்ஸ். இது மேலே விட்டுட்டு மெடிசன் ஆயுர்வேதத்தில் இல்லை, இது பெஸ்ட்டு. ஓகே.